ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஆர்பிகே கார்டன்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பூ பூத்துருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லோ கலர் ஒத்த செம்பருத்தி தாங்க. இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நிறையவே மொட்டு இந்த வெயிலுக்கு வந்து கொட்டிடுச்சு. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியில் இன்றைக்கி நிறையவே பூ பூத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பூக்கு மேலே பூத்துருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம பறிச்சிட்ருக்கோம். அந்த செடி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா செடியெலாம் கொஞ்சம் நிறையவே வாடின மாதிரி ஆகிடுச்சு. நான் வந்து ரெகுலராக உரம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் நிறையவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த பூ தான் நம்ம பறிச்சிட்ருக்கோம். இந்த பூவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டராக இருக்க அந்த ரெட் கலர் தாங்க. அது மட்டும் இல்லைனா இந்த பூ வந்து ரொம்பவே ப்ளைன் எல்லோ கலரில் தான் இருக்கும். அந்த ரெட் கலரில் இருக்கிறதுனால தான் இந்த பூ வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியுது. இந்த செடி உங்ககிட்ட இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ரெட் கலர் ஒத்த செம்பருத்தி கிட்ட போகிறோம். ஸோ அந்த செடியில் பார்த்திங்கன்னா முன்னாடி நிறையவே பூத்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ கம்மியாகிடுச்சு. அதுவும் இந்த வெயில்னால தான். எல்லா மொட்டும் வந்து பார்த்திங்கன்னா பழுத்து எல்லோ கலராக ஆகிட்டு கொட்டிடுச்சு. ஸோ அதில் ஒரு 2-3 பூ தான் இருந்தது. அதையும் நம்ம பறிச்சிட்டோம். ஸோ அதுக்கும் இப்போ நம்ம வந்து உரம்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ கொஞ்ச நாள் ஆகும் வரத்துக்கு. ஸோ வந்ததுக்கப்புறமா அந்த ஃபர்தர் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி. ஸோ அடுக்கு செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் இதுலேயும் வந்து நிறைய பூக்கள் வந்து கொட்டிடுச்சு. இதில் பாருங்கள், இவ்வளோ நாள் வந்து ஒரு 2-3 பூ தான் பூத்துருந்தது. இது ஆக்சுவலாக வந்து 2 செடி ஒரே தொட்டியில் வந்து 2 செடி வச்சுருக்கேன். ஸோ சேர்ந்தா மாதிரி தான் வளர்ந்துருக்கு. ஸோ மேலே பார்த்திங்கன்னா கீழெலாம் எந்த அளவுக்கு பூ இல்லை. பட் டாப்பாக இருக்க அந்த கலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பூ விட்டுருக்கு. கிட்டத்தட்ட இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பூ கிட்ட பூத்துட்டு இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் பறிச்சிட்டோம். ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, அதை எட்டவும் இல்லை எனக்கு பறிக்கிறதுக்கு. ஸோ கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் பறித்தேன். ரொம்ப நம்ம பெண்ட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா களைலாம் வந்து உடஞ்சிரும். ஸோ பார்த்து தான் வந்து இந்த பூ எல்லாமே பறிக்கணும். ஸோ எல்லா பூவையும் வந்து நம்ம பறிச்சிட்ருக்கோம். நம்ம மார்னிங்கே இந்த பூ எல்லாத்தையும் பறிச்சிடணுங்க. கொஞ்ச நேரம் நம்ம வெயிலில் விட்டாலும் பார்த்திங்கன்னா இந்த பூ எல்லாமே கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பறித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸாக வந்து கொஞ்சம் வாடாமல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே வந்து சுருங்கிடும். ஸோ பெட்டராக மார்னிங் ஒரு 8 to 9 வந்து எல்லா பூவையும் பறிச்சிடணும். ஸோ இது சம்மர் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி. இல்லைனா மற்ற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் இருந்தாலுமே வந்து இந்த பூ வந்து வாடாமே செடியில் நல்லாவே இருக்கும். ஸோ எல்லா பூவையும் நம்ம பறிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பூக்கள், மொத்தமே எல்லோ, ரெட் ப்ளஸ் வந்து அடுக்கு செம்பருத்தி. இது வரைக்கும் இவ்வளோ பூ பூத்தது கிடையாது. மொத்தமாக சேர்த்து ஒரே நாள் இன்றைக்கி பூத்துருச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம முல்லைச்செடி தாங்க. ஸோ இந்த முல்லைச்செடி பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கிளை தான் இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா என்னடா இது ரொம்ப நாளாக பூக்கவே இல்லையே நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்து இதுவும் பூக்க ஆரம்பிச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு செம்பருத்தி. இதுவும் வந்து அடுக்கு செம்பருத்தி தாங்க. இதுவும் வந்து நான் ஒரு கேனில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பூ எல்லாத்தையும் நம்ம பறிச்சிட்ருக்கோம். ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு செடி இல்லைனா ஆல்டர்னேட் செடியில் வந்து கண்டிப்பாக பூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம தோட்டத்துலேயே வந்து ஸ்பெஷலான செடி தாங்க, அடுக்கு மல்லி. ஸோ இந்த மல்லி செடி பார்த்திங்கன்னா செம்மையாக பூ விட்டுருக்கு. ஸோ எல்லா பூவையும் நம்ம பறிச்சிட்ருக்கோம். இந்த பூ பூத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த மொட்டுக்களை எல்லாத்தையும் க்ரூம் பண்ணி விட்டால் தான் அதுக்கு அடுத்து வந்து மொட்டு நிறையவே வரும். ஸோ ரெகுலராக நான் வந்து இதை க்ரூம் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து நிறையவே பூ பூத்துட்ருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த வாட்டி வந்து சீசன் வேறு. ஸோ சீசனால் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாகவே நிறையவே பூ பூக்குது. சும்மா ஒரு 2 நாளைக்கு நம்ம சேர்த்து வச்சாலே பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 முழம் மேலே வரும். ஸோ இதை வந்து கட்டுறதுக்கு பதில் நம்ம ஊசியில் கோத்த தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடுக்காக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ எல்லா பூவையும் நம்ம பறிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. தட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு, வைக்கவே முடியல. ஸோ எல்லா பூவும் வச்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பன்னீர் ரோஸ். ஸோ இதுலேயும் அதில் இருக்க அந்த 2 குட்டி பன்னீர் ரோஸையும் நம்ம பறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டபுள் கலர்டு ரோஸு. ஸோ இதுவும் வந்து அப்பப்போ நிறையவே பூ பூக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பூ தான் பூத்துருக்கு. அந்த ஒரு பூவை நம்ம பறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ. ஸோ இந்த எல்லோ பார்த்திங்கன்னா நான் செடியை ஃபுல்லாக க்ரூம் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து துளிர் விட்டு நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு டபுள் ஷேட் கலருங்க, எல்லோ ப்ளஸ் ரெட் காம்பினேஷன். இந்த பூவும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒத்த செம்பருத்தி செடிங்க. இது நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையவே பூ பூக்கும். டெய்லி ஒரு 25 பூக்கு மேலே பூக்கும். இது வந்து 2 செடி, ஒயிட் ப்ளஸ் பிங்க் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஒரே தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ ஃபுல்லாகவே மலரும். அதுக்கு முன்னாடி போனால் மொட்டாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இந்த பூவை வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். ஸோ நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுன்னா இந்த பூ வந்து ஃபுல்லாகவே பூத்துரும். ஸோ இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பூத்துட்ருக்கு டெய்லி. நம்ம தோட்டத்தோட ஸ்பெஷல் செடி தான் இது.
இன்றைக்கான மாடித்தோட்ட பூக்கள் எல்லாமே வந்து பறிச்சாச்சுங்க. பாருங்கள் பிளேட் ஃபுல்லாக பூக்கள் தான். ஸோ பிளேட்டே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, எல்லா பூவும் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ தான். கிட்டத்தட்ட ஒரு 100 பூவுக்கு மேலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடித்தோட்டத்தோட ஸ்பெஷல் பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பூ தாங்க. மல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பூத்திருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி தான். ஸோ எல்லா பூவையும் நம்ம பறிச்சாச்சு. இந்த மாடித்தோட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் எங்கள் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னுமே எங்கள் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.